தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை டவுன் பகுதியில் கனமழையால் வீடு இடிந்து விடும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, அந்த வீட்டில் யாரும் இல்லைன்றது உறுதி செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக, அதாவது நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர் என்பது முழுமையாக மூழ்கியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தின் பிரதான நதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி நதியானது நாகரின் மையப்பகுதியில் பயணிக்கிறது. இதில் சுமார் 1 லட்சம் கன அடி அளவிற்கு தண்ணீர் பயணிக்கக்கூடிய நிலையில் ஆற்றின் இரு கரைக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் கரையோரம் இருக்கக்கூடிய நெல்லை டவுன், சந்திப்பு, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் என்பது முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கிறது. அந்த வகையில் இன்று நெல்லை டவுன் பகுதியில் ஒரு வீடானது திடீரென நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. இது இடிந்து விழுந்ததன் காரணமாக வீட்டில் அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லை என்பது முதல்கட்ட விசாரணை தற்போது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளையும் இடிந்து விழுவக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இதே போன்று மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியா நகர் பகுதியிலும் ஒரு வீடாக இடிந்து விழுந்திருக்கிறது. நெல்லை மாநகர் பகுதியில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது முழுமையாக இடிந்து விழுந்திருக்கிறது. அதே போன்று கேடிசி நகர் பகுதியில் ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரு முதியவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வீடுகளில் சேதம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் வீடு இடிந்து விழும் காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மருதுபாண்டி.